அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு ஜோதிடர், பிரபலமானவர், பெயர் கடகம் கார்த்திகேயன், அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கலாம். இந்த ஜாதகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் திருமணத்தை பத்தி ஆய்வு செய்வோம். இன்னும் இவருக்கு திருமணம் நடக்கல. இந்த ஜாதகத்தை அவர் ஒரு 2-3 குழு வச்சு நடத்துறாரு. அந்த குழுவிலையும் ஜாதகத்தை பதிவிட்டாரு. நிறைய பேர் ஆய்வு செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல சொன்னாங்க. சில பேர் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், மிக விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் திருமணம் நடக்கிறது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம். இந்த ஜாதக 30/11/1977 அன்று இரவு 8 மணி 3 நிமிடத்திற்கு மதுரையிலே பிறந்தவர். பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கடகராசியில் பிறந்திருக்கின்றார். மிதுன லக்னத்திலே பிறந்திருக்கின்றார். தற்போது வயது 46வது வயது முடிந்து 26 நாள் நடப்பில் இருக்கிறது. தற்சமயம் தான் பிறந்த நாள் வந்துட்டு போச்சு. அதாவது தற்போது நடக்கின்ற திசை என்ன திசைன்னு பார்த்தோம்னா சுக்கிர திசை. ராகு புத்தி சுக்கிரனுடைய அந்தாரம் நடப்பில் இருக்கிறது. இப்ப இந்த ஜாதகத்துக்குள் வருவோம். திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வை ஆய்வு செய்வோம். திருமணம் அப்படின்னா ஒரு மனிதனை சமுதாயத்தில் உள்ள மக்கள் அனைவரும் திருமணம் ஆனாதான் ஒரு அங்கீகாரம் கொடுப்பார்கள் இல்லைங்களா? ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், ஒரு 10,000-5,000 கடன் வாங்கணும் அப்படின்னா அவன் குடும்பஸ்தரன், புள்ள கட்டிக்காரன் காசு கொடுத்தா திருப்பி கொடுத்துருவான் என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு அந்த காசு கடன் கொடுப்பாரு. திருமணம் ஆகல அப்படின்னா சற்று பின்ன யோசிப்பார். குடும்பம் இல்லாதவன் அப்படின்னு சொல்வார்கள். எப்படி நம்பி நம்ம படத்தை கொடுப்பது, திருப்பி வருமா வராதா என்ற சிந்தனைக்கெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும். முழுக்க ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆனால்தான் எல்லா விஷயங்களும் தெரிய வரும், புரிய வரும். அது மேன்மை அடையக்கூடிய வகையிலே திருமணம் நடந்தால் சிறப்பாக இருக்கும். மேன்மை மேலும் மேலும் ஒரு மனிதன் அடுத்த பரிணாம வளர்ச்சி பெறுகின்ற வகையிலே இந்த திருமண வாழ்க்கை அமைகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, துணை ஒன்று அவசியம் தேவைப்படுகிறது. இப்ப ஒரு இடத்துல ஒரு 10,000 கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒருவர் 10,000 கடனா பெற்று இருக்கின்றார். ஒரு 6 மாசம் கழிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் ஆச்சு, அவரால் கொடுக்க முடியல. அப்புறம் அந்த பணம் கொடுத்து ஒரு கம்னு இருப்பாருன்னா கம்னு இருக்க மாட்டாரு. ஏதாவது பேசுவார், சண்டை போடுவார். கொடுத்த டைமுக்கு சொன்ன டைமுக்கு பணம் வந்துச்சு இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதாவது திட்ட சண்டை பிரச்சனை இது போல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் 1 மாசம் டைம் கொடுப்பாரு. 1 மாசத்துலயும் வரல, மறுபடியும் டார்ச்சர் அதிகமாயிடும். இந்த கடன் பிரச்சனை தொல்லை அதிகமாயிடும். 2வது மாசம் அந்த கடன் வாங்கினவரும் அவருடைய மனைவியும் இருவரும் நேரடியா சென்று அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட போய் எனக்கு இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க, என்னால முடியல, கண்டிப்பா நான் அடுத்த மாசம் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொன்னா அந்த கோபமானது சற்று குறையும். கணவன் மனைவியோட போய் கடன் வாங்கணும்கிட்ட எனக்கு இன்னும் 1 மாசம் அவகாசம் கொடுங்க, என்னால முடியல, குடும்ப சூழல் இந்த மாதிரி இதுன்னு சொன்னோம்னா கடன் கொடுத்தவருடைய கோபம் சற்று குறையும். கோபம் இருக்கும், ஆனா சற்று குறையும். இது எப்படி அப்படின்னா கடன் கொடுத்தவர் 6ஆம் பாவம். அப்ப லக்னம் தான் கடன் பெறாரு. லக்னத்துக்கு 7ஆம் இடம் மனைவி. இந்த வகையில பார்க்கின்ற பொழுது மனைவியுடன் சென்று இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் காண்பது என்பது 6ஆம் இடத்தை ஒரு 40-50% வலு இழுக்க செய்யும். மனைவி என்பது எவ்வகையில் பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில தான் இந்த 7ஆம் பாவம், திருமண வாழ்க்கை எல்லாமே இருக்கு. பெண் என்பவள் சக்தி வடிவமானவள் என்றெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு பெண் துணை தேவை, பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேவை. இவருக்கு இதுவரையிலுமே திருமணம் ஆகவில்லை இல்லைங்களா? ஏன் திருமணம் ஆகல என்றத நம்ம பார்ப்போம். திருமணத்துக்கு 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி, லக்னாதிபதி, கலஸ்தரக்காரகன் சுக்கிரன், இவர்களெல்லாம் பார்க்கணும். அது மட்டும் பார்த்தா பத்தாது, 7ஆம் பாவத்துக்கு துணை பாவங்களும் பார்க்க வேண்டாம். 7ஆம் பாவத்துக்கு துணை பாவங்களான 3, 5, 9, 11 லக்னம் இது போன்ற பாவங்களையும் பார்த்தாதான் அதெல்லாம் 7ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள். அந்த வகையில் அந்த பாவங்களும் ஆய்வு செய்ய வேண்டும். இப்ப 7ஆம் பாவாதிபதி லக்னத்திலே அமர்ந்து இருக்கின்றார். நம்ம என்ன சொல்லுவோம்? 7ஆம் பாவாதிபதி லக்னத்திலே இருந்தா ஒண்ணு
தெரிஞ்ச பொண்ணா இருக்கும், நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் உண்மைதான் அது. இதுல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 7ஆம் பாவாதிபதி லக்னத்திலே இருப்பது சிறப்பு இல்லைங்களா? ஆனால் லக்னாதிபதி எங்க இருக்கார்? 7ஆம் பாவத்தில் இருக்காரு. லக்னாதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்காரு. 7ஆம் பாவத்தில் இருப்பது சிறப்பு தான். ஆனால் கேதுவோட சாரத்துல அமர்ந்து இருக்கின்றார். இது சிறப்பற்ற நிலையை உருவாக்கும். அதாவது கேதுடைய காரங்கள் அனைத்தும் நீங்க பாருங்க, இந்த உறவு முறைக்கு சிறப்பை தராது. உறவு முறைகளுக்கு கன்ஃபார்மா சிறப்பை தராது. கேது என்பது சிதைப்பது, துண்டிப்பது, அனைத்தையும் சுருக்குவது. இது போன்ற காரணங்கள் தான் கேது பகவான் வைத்திருப்பார் இல்லைங்களா? அதனால 7ஆம் பாவம் சிறப்பா, 7ஆம் பாவாதிபதி லக்னத்திலே இருந்தாலும் கூட வீடு கொடுத்தவன் அங்கே சிறப்பில்லை என்று சொல்ல வேண்டாம். மேலும் 7ஆம் பாவாதிபதி லக்னத்திலே இருப்பது சிறப்பு, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஜாதகர் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி திருமணத்துக்கு சாதகமா இருக்க வேண்டும். இவர் என்ன கேதோட சாரத்தில் இருக்கார் லக்னாதிபதி, காலச்சக்கரத்துக்கு 9ல இருக்காரு இல்லையா? இது ஆன்மீகத்தை குறிக்கும். ஆன்மீக ரீதியாக செல்வதற்குண்டான வழி வகுத்து தருமே தவிர திருமணத்துக்கு உறவு முறைகளுக்கு சிறப்பை தராது என்று சொல்ல வேண்டாம். அடுத்தபடியா இந்த பாக்கியம் சொல்றோம் இல்லையா? பாக்கியம் வேணும். எந்த ஒரு விஷயத்துக்கும், ஒரு குழந்தை பிறப்பு இருந்தாலும், ஒரு திருமணமா இருந்தாலும், ஒரு வேலையா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் பாக்கியம், முன்னோருடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் தேவைப்படுகிறது. கடவுளுடைய அனுகிரகமும் தேவைப்படுகிறது இல்லைங்களா? அதற்கு 9ஆம் பாவத்தை நாம் ஆய்வு செய்வோம். அந்த 9ஆம் பாவாதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். சாதகமாக தான் இருக்கின்றார். ஆனால் அவரு மக நட்சத்திரத்துல போய் அமர்ந்து விடுகிறார். கேதோட சாரத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். அப்ப 9ஆம் பாவாதிபதி சனி பகவானாக வந்து 3ஆம் இடம் சிம்ம ராசியிலே அமர்ந்து கேதோட சாரத்துல போய் அமர்ந்து விடுகிறார். அப்ப பாக்கியம் என்பது சிறப்பை தராது. பாக்கியம் என்பது சிறப்பை தராது. அதுக்கு மேல 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் வந்து மிக மிக ஒரு முக்கியமான பாவம். இந்த 9ஆம் பாவம் என்பது 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமாக வரும். 11ஆம் லக்னத்துக்கு 11ஆம் பாவம் என்பது 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமாக வரும். அப்ப 11ஆம் பாவாதிபதி தன்னுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடியதுதான் இந்த 11ஆம் பாவம். அப்ப சிறப்பா இருக்கணுமே இல்லையா? 11க்குடையவன் 2ஆம் இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார். தன்னுடைய பாவத்திற்கு 4ஆம் பாவத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். இது சாதகமற்ற நிலை. சில நண்பர்கள் வந்து இது வெவ்வேறு விதமாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஜோதிட குருமார்கள் வெவ்வேறு விதமாக சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய பாவத்துக்கு சாதகமா இல்லை, அவ்வளவுதான் என்பதால் இந்த 11ஆம் பாவம் என்பது தன்னுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடியது. சொல்லக்கூடிய இடம் சிறப்பில்லை என்று சொல்ல வேண்டாம். 3ஆம் அதிபதி என்பது 7ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் இல்லையா? அந்த பெண்ணு மனப்பெண்ணுடைய பாக்கியத்தை பெறக்கூடியது. 3ஆம் பாவம் லக்னத்துக்கு இவருக்கு வந்து தைரிய வீரத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா? அந்த 3ஆம் இடத்திலே 3க்குடையவன் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். இதுவும் சிறப்பில்லை. மேலும் 5க்குடையவன் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். இதுவும் சிறப்பில்லை. அப்ப பெரும்பாலான ஒற்றைப்படை பாவங்கள் அனைத்துமே அங்க சிறப்பில்லாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது திருமணம் நடைபெறுவது என்பது கடினம். லக்னாதி 7ஆம் அதிபதி லக்னத்திலே இருப்பது சிறப்பு. ஆனால் மற்ற பாவங்கள், அந்த 7ஆம் பாவத்துக்கு சப்போர்ட்டான பாவங்கள், துணை புரிகின்ற பாவங்கள், மற்ற பாவங்கள் அனைத்துமே அங்க சிறப்பில்லாத ஒரு சூழலில் இருக்கும் போது அந்த திருமணம் என்ற சம்பவம் நடைபெறுவது என்பது கடினம். உதாரணத்துக்கு 7ஆம் இடத்தை எடுத்துக்கொள்வோம். மனைவி இருக்கிறாள். மனைவி இருக்கின்ற போது வெறும் மனைவியாக மட்டும் இருந்தா போதுமா? மற்ற விஷயங்களும் வீட்டை கவனித்துக் கொள்வது, பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது, மற்ற வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் செய்வது, இதுதான் முறை இல்லைங்களா? அதனாலதான் 7ஆம் பாவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திருமணத்தை முடியாது என்பது சொல்வது என்பது சற்று கடினமே. 7ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் செய்கின்ற பாவங்களையும் நம் அங்க ஆய்வு செய்கின்ற பொழுது
மிக துல்லியமாக பலன் எடுத்து விடலாம் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. திருமணம் என்பது சற்று கடினமான விஷயம்தான் இந்த ஜாதகம். இப்ப சுக்கிரன் கலஸ்தரக்காரகன் தேவைப்படுகிறது. கலஸ்தர காரகனுடைய காரகங்கள் 7ஆம் பாவத்துக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய காரகங்கள் 7ஆம் பாவத்துக்கு மிக 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 அவசியமான காரகம். சுக்கிரனுடைய காரகங்கள் முழுக்க 7ஆம் பாவத்துக்கு இந்த ஜாதகத்திலே இடமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவா 10ஆம் பாவம் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு 10ஆம் பாவம் இருக்குது அப்படின்னா அது தொழில் இருக்கு இல்லையா? அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரகனும் சிறப்பா இருந்தாதான் அந்த தொழிலால அந்தஸ்து, கௌரவம், புகழ், பொருளாதாரம் இதெல்லாம் பெற முடியும் இல்லைங்களா? அந்த வகையில் தான் இதை சொல்றேன் நான். அப்படி இருக்கும்போது அங்க சுக்கிரன் 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துல போய் அமர்ந்து விடுகிறார். அப்ப அந்த சுக்கிரனுடைய காரகங்கள் அந்த 7ஆம் பாவத்துக்கு கிடைப்பது அரிது என்று சொல்ல வேண்டாம். இதே போல ஒவ்வொரு பாவ காரகங்களும் இப்ப 5ஆம் இடம் எடுத்துக்குவோம். 5ஆம் இடத்துக்குரியவன் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு சாதகமா இருந்தா குழந்தை பிறப்பு சிறப்பா இருக்கும். அல்லது 5ஆம் இடத்துக்கு குரு என்பவன் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்தா அந்த குருவுடைய காரகங்கள் 5ஆம் இடத்துக்கு கிடைக்குது அரிது. இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபாடு உண்டாகும். அந்த கிரக நிலை வீடு கொடுத்தோன்னு வைத்துதான் நாம் பலன் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.